அண்ணா திமுக ஆட்சியில் கொரோனா காலம் ஒரு வருஷம் யாரையும் ஒருவர் பார்க்க முடியல. ஒரு கடுமையான வைரஸ் நோய் பரவி இருந்தது. கொரோனா வைரஸ் பரவி இருந்தது. அது கொடிய நோய், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஆண்டு அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது வருவாயே கிடையாது அரசாங்கத்துக்கு. டாஸ்மாக் கடை ஒரு வருஷம் மூடியாச்சு, பத்திரப்பதிவு ஒரு வருஷம் மூடியாச்சு, ரோட் டாக்ஸ் ஒரு வருஷம் மூடியாச்சு, பெட்ரோல் பங்க் மூடியாச்சு, வரி கிடையாது, ஜிஎஸ்டி தொழிற்சாலைகள் கிடையாது, கடை கிடையாது, ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது. எந்த ஒரு வருமானம் இல்லாம சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு. இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பட்டியல மக்கள் யாரும் பாதிக்கூடாது என்பதற்காக சரியான சிகிச்சை கொடுத்தோம். விலையில்லாத, விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம். இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று பாரத பிரதமர் பாராட்டினார். ஒரு ஆண்டு ரேஷன் கடையில உணவுப் பொருட்கள் விலை இல்லாம கொடுத்தோம், அரிசி கொடுத்த விலை இல்லாம, சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், தொழிலாளர்களுக்கு நிதி கொடுத்தோம், எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே காலத்தில் தைப்பொங்கல் வந்த போது அந்த தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட என்பதற்காக கொரோனா காலத்தில் வேலை இல்லாம இருந்தாங்க. நம்முடைய தை பண்டிகை நம்முடைய கிராமத்திலிருந்து நகர வரை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் மகிழ்ச்சியோட தை பண்டிகை கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் நாங்க கொடுத்தோம்.